சொன்னா அது இது பேசுறாங்க. ரெண்டு பாத்திரத்தை அந்த சைடு தட்டி போட்டானா கொஞ்சம் பாத்திரம் குறையும். கீதா என்ன கீதா ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கா? உன் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்தேன். அழாம என்னன்னு சொல்லு கீதா, இப்படி ரத்தம்லாம் வருது. ரொம்ப நல்லவேன்னு நினைச்சேன், அதுக்குள்ள இப்படி கீதாட்டு ஓடி வரானே, இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய கடவுளே? ராஜு, நான் நடந்து வந்துட்டு இருந்தேனா அப்போ வேகமா இந்த சட்டி வந்து உளுந்துட்டு ராஜு. ஐயோ கடவுளே, மாமியா கிளை வேற வந்துட்டு இப்ப என்ன செய்ய? என்னமா அது இப்படி அடிபட்டு இருக்கு? ரத்தமா வேற சொட்டுது. அம்மா பட்டுது ஆன்ட்டி. நீ ஏன் கீதா இந்த பக்கம் வாரா? இந்த கொல்லப்பத்துக்கு யாரும் வரது இல்லையே. எவ்வளவு குப்பையா கிடக்கு பாரு. இங்க எதுக்கு நீ வந்தா? இயர்போன்ஸ் தெரியாம இந்த பக்கம் விழுந்துருச்சு ராஜு, அதை எடுத்துட்டு போலாம்னு வந்தேன். என்ன பெரிய இயர்போன்ஸ்? அதுக்கு இப்படி தனியா வருவியா? ஏன்ட்டு சொல்லிருக்கலாம். இல்லனா ஏன்ட்டு சொன்னா புதுசா உனக்கு கொண்டு வந்து தந்திருப்பேன் இயர்போன்ஸ். அதுக்கு மெனக்கட்டு நீங்க வந்து எடுப்பியா? சாரி ராஜு. இயர்போன்ஸ் போனா புதுசா வாங்கிடலாம் கீதா. அதுக்கு உனக்கு ஏதாவது ஆயிட்டா புள்ள பண்ணாத. அதுக்கு இதுவான இதனால தாங்க முடியாதோ சொட்ட மண்டே. இல்ல எவ்வளவு நேரம் நிக்க வச்சு திட்டிட்டு இருப்பாளே பாரு, ரத்தம் எப்படி சொட்டுதுன்னு. ஆஸ்பத்திரி கூட்டி போ. அம்மா சொல்லியதான் கரெக்ட். வா ஆஸ்பத்திரிக்கு போவோம். அப்படி என்ன எலோ படிச்சி இப்படி ரத்தம் கொட்டுது? இது வந்து சட்டி தான் ஆன்ட்டி. ஏல தம்பி, என்னம்மா இது நம்ம வீட்டு சட்டில. ஐயோ மாமியா கண்டுபிடிச்சிட்டே. என்னம்மா சொல்றீங்க? ஆமல நம்ம வீட்டு சட்டி தான். ஐயோ நில்லு இல்ல, அந்த பாருல அந்த பிளேட்லாம். கடவுளே கடவுளே கடவுளே, நான் எங்க போய் சொல்லுவேன்? எல்லாம் என் வீட்டு தட்டாச்சே, என் வீட்டு பாத்திரமாச்சே. குப்பைக்குள்ள வந்து கிடக்கு எல்லாம். ஐயோ எங்க அம்மா வீட்ல எனக்கு சீதனமா தந்த கிளாஸ் இப்படி தெருவுல கிடக்கு. எப்படி இதெல்லாம் இங்க வந்துச்சு? தெரியாதுமா. ஏலே பாத்திரத்தெல்லாம் கழுவுறது உன் பொண்டாட்டி தானே? ஆமாம்மா. சுக்கியாலி கண்டுபிடிச்சிரும் போலயே. என்னாச்சு? ஒரு மாதிரி அலற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதான் எல்லா வேலையும் அப்படி போட்டு ஓடி வந்துட்டேன். என் அலறல் சத்தம் கேட்டு இவ்வளவு சந்தோஷமா ஓடி வந்திருக்கா. சந்தோஷமா இல்லத்தே, என்னாச்சுன்னு பார்த்து ஓடி வந்தேன் ஒரு அக்கறையில. உன் அக்கறை மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. கடவுளே இது வேற எங்க வந்துச்சு? குடிச்சு ஒளிஞ்சிடுவோம். கடவுளே எவ்வளவு பாத்திரம். இந்த கோடச்சவருக்கு இந்த பக்கம் யாரு இவ்வளவு பாத்திரம் தள்ளி போட்டா? நானும் அதான் தேடிட்டு இருக்கேன் யார் அள்ளி போட்டான்ட்டு. சே இத்தனை நாள் இது பார்க்காம போயிட்டேனே. இவ்வளவு பாத்திரம் கிடக்கு. இதெல்லாம் அள்ளி அடக்கி போட்டுருந்தேன்னா ஒரு மாசத்துக்கு பேரச்ச பழம் வாங்கிருக்கலாம். சே மிஸ் பண்ணிட்டியே வசந்தா. ஏலே என் வீட்டு பாத்திரம் எல்லாம் இப்படி கோடச்சவருக்கு வெளியே ஏன் வந்து கிடக்குன்னு எனக்கு தெரியணும்ல. கூப்பிட மாட்டாட்டியா? எம்மா அது பெற பேசிக்கிடலாம்மா. பாவம் கீதா, நான் மேல ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வரேன். கீதா பாவமா? அவளுக்கு என்னாச்சு? கொஞ்சம் அங்க திரும்பி பாருங்க நீ. அட கடவுளே, யாராவது ஓவரா இங்கிலீஷ் பேசிட்டு கள்ளக்குட்டி எரிஞ்சிட்டாங்களா? இல்ல நீ பாவமா. நான் ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வரேன். எதுனாலும் பெற பேசிக்கிடுவோம். சரி சரி ராஜேஷ் சரி. வா கீதா போவோம். பாவம் என்னத்தே? ஆமா பாவம் தான். அவ இவ்வளவு நேரம் இங்க வழியில துடிச்சது உனக்கு கணக்கு தெரியல என்ன? இங்க கிடக்க பாத்திரம் தான் உனக்கு கணக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாத்தே, நான் கவனிக்கவே இல்ல பாத்துக்கிடுங்க. இவ்வளவு பாத்திரம் கிடக்கே, இதை இத்தனை நாள் எப்படி விட்டு வச்சோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதானே முதல்ல வந்த மர்மவண்ணி வீட்ல இருந்த பாத்திரத்தெல்லாம் எடக்கி போட்டு பேரச்சு பழம் வாங்கி தின்னா. மூத்தா இப்படி இருக்கு, இலையதாச்சும் நல்லா இருக்கும்னு பார்த்து இந்த உமாவை கட்டி வச்சா அவ அதுக்கும் மேல பாத்திரத்தை கழுவுறதுக்கு மாச்சப்பட்டு எல்லா பாத்திரத்தையும் கோடிச்சவருக்கு பின்னாடி தூக்கி யாருக்கும் தெரியாம போட்டு வச்சிருக்கா. எனக்கு வாச்ச மர்மவளோ எப்ப 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 உலகத்துல யாருக்கும் அமர்ந்திருக்காது இப்படி. எத்தியாவது ஏதோ தெரியாம தான் வருஷம் உள்ள பேரச்சு பழம் வாங்கி தின்னியோ. நீலாம் வாய் திறக்கப்படாது பாத்துக்க. இவ்வளவு நாள பாத்திரம் எல்லாம் எங்க போச்சுன்னு இப்பதானே தெரியுது. உமா, ஏய் உமா வாங்க. கிளவி கூப்பிடுறத பார்த்தா எனக்கு ஈழவே வச்சு செஞ்சிரும் போலயே. நமக்கு என்ன? வேடிக்கை பாப்போம். எங்க போய் கலங்க? வா. என்னாச்சு? காபி போட்டு ரெடியா வச்சிருக்கேன். எடுத்து வரவா? காபி கடக்கட்டே. நீ முதல்ல எனக்கு பதில் சொல்லு. என் வீட்டு பாத்திரலாம் எப்படி அந்த கோட்டை சுவரை தாண்டி அந்த ஆள் நடமாட்டமே இல்லாத குளிக்கவே கிடக்கு? யார்ட்ட கேட்டா? வாட்ட கேட்டாவா? நீ தான பாத்திரம் கழுவியேன்ட்டு எல்லா பாத்திரத்தையும் அங்க தூக்கி போட்டுருக்கா? ஆஹா, நான் போடலையே. நீ போடலனா எப்படி இந்த பாத்திரம் அங்க போச்சு? பாத்திரத்துக்கு என்ன கால் கை முளைச்சு ஓடி போச்சோ? அதானே முளைச்சிருமா இருக்கா? யாருக்கு தெரியும்? இப்பனா இட்லியும் தோசையும்
நம்ம மட்டும் கொஞ்சம் முட்டாளா இருந்தோம் அவ்வளவுதான் தெரு தெருவா தட்டு தட்டிட்டு பிச்சை எடுக்க விட்டுருவாளுவே. எங்கல ஆளே காணோம் தெரியலனே. வந்தாலும் என்கிட்ட பேசுவாளோ என்னமோ. அதெல்லாம் பேசுவா, பேசுற முறையில நீ பேசு. இது வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நீ விரும்புறதே தெரியாது. இன்னைக்கு வரும்போது எல்லாம் மனசு விட்டு பேசுறேன்னு பாக்கலான்னு. பயப்படாத, அந்த பிள்ளைக்கு உனக்கு பிடிக்கும் தான் நினைக்கேன். பொறுமையா பேசு. ஏதோ நடுவுல இல்லாம குழப்பமா நடந்து போச்சு, அதனால என்ன செய்ய முடியும்? நடந்ததெல்லாம் விட்டுட்டு இனிமே நடக்க போறதை பத்தி பேசுவோம். தம்பி திவ்யா. ஐயோ இவங்களா? சோனியாக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிரும். என்ன நடந்தாலும் அந்த பக்கம் திரும்பவே கூடாது. கடவுளே, நம்மள பார்த்தோன்னே அந்த பக்கம் திரும்பிக்கிட்டால என்னென்ன செய்ய? நம்ம பேரோமா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். உனக்கு இந்த பிள்ளை தானே பிடிச்சிருக்கு, இப்ப தைரியமா பேசு. சரி, நீ பேசிட்டு வீட்டுக்கு வந்து கீதாவை ஆஸ்பத்திரியில விட்டு வந்திருக்கேன். பாவம் தலையில அடிபட்டு இருக்கு பத்தியா, அவளை கொண்டு போய் வீட்டுக்கு விடணும். சரிண்ணே, நீங்க போங்க. இலே ஆல் தி பெஸ்ட்லே. திவ்யா திவ்யா, எவ்வளவு நேரம் தான் அப்படி கேட்காத மாதிரி நிப்பீங்க? நான் உங்களை தான் கூப்பிடுறேன். சாரி சார், ஆனா உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. பாருங்க, நடந்ததுல ஒரு பெரிய குழப்பம் திவ்யா. எனக்கே தெரியாது, நீங்க தான் பொண்ணுன்னு நினைச்சிட்டு நான் வந்தேன். ஆனா அதனால என் ஃப்ரெண்ட் பாவம், அவ எவ்வளவு அழுதா தெரியுமா? அவ என்கிட்ட இப்ப ஒழுங்காவே பேச மாட்டேக்கா. சின்ன வயசுல இருந்தே நாங்க ஒண்ணா வளர்ந்தோம். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ. ஆனா இப்போ உங்களால இப்படிலாம் ஆயிட்டு. எனக்கு புரியுதுங்க, ஆனா எனக்கு அவங்கள பிடிக்கல. பிறகு எப்படி அவங்க கூட கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவ அத நம்பணும் இல்லையா? அவ என்னமோ நான் தான் அவ வாழ்க்கையில பிரச்சனை பண்ண மாதிரி நினைக்கிறா. உங்களுக்காக நான் அவங்ககிட்ட பேசுறேன். ஆனா நான் இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், எனக்கு நீங்க தான் வேணும். நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன் சார் நீங்க பேசாம சோனியாவே கல்யாணம் பண்ணிக்கிடுங்க, ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்ல. ஏன் மூஞ்ச அந்த பக்கம் வச்சுட்டு பேசுறீங்க? என் கண்ணுக்கு கண்ணு நேரா பார்த்து சொல்லுங்க, நான் சோனியாவை கல்யாணம் பண்ணா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லன்ட்டு. உங்களால சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கும் என்னை பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அப்படிலாம் இல்ல. அப்போ என்னை நேரா ஃபேஸ் பண்ணி என் கண்ணு பார்த்து சொல்லுங்க, நான் சோனியாவை கல்யாணம் பண்ணா உங்களுக்கு பிரச்சனை இல்லன்ட்டு. ஏன் சார் இப்படி பண்றீங்க? பாத்தீங்களா, உங்களால சொல்ல முடியாது, எனக்கு தெரியும். அவங்க உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட், எனக்கு புரியுது. அதனால அவங்களுக்காக நீங்க உங்க வாழ்க்கையை விட்டு கொடுக்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க இப்போ கூட ஓகேன்னு சொன்னா எங்க வீட்ல உள்ள எல்லாரும் உங்களை பொண்ணு கேட்டு வர்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் நாங்க வசதி இல்ல சார். உங்க வீட்ல எதிர்பார்க்கிற அளவுக்குலாம் எங்க வீட்ல நகை போட முடியாது. எங்க அப்பா கஷ்டப்பட்டு சோனியா வீட்ல வேலை பார்த்து தான் நீ படிக்க வச்சாங்க. இப்பதான் நான் படிப்பு முடிச்சிருக்கேன். இதோ இப்போ கூட இன்டர்வியூக்கு தான் வேலை தேடி போயிட்டு இருக்கேன். எனக்கு வேலை கிடைச்சு இன்னும் எவ்வளவோ பண்ணணும். இப்பலாம் என்னால கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியாது. ஒரு பிரச்சனையும் இல்ல, நாங்க ஒன்னும் நகை பண்ணணும்னு ஒன்னும் எதிர்பார்க்கல. நீங்க மட்டும் ஓகே சொன்னா போதும். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பாவை கூட நம்மளே பாத்துக்கிடலாம். அவங்க வேலைக்கு போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா சோனியா, என்னால அவளுக்கு துரோகம் பண்ண முடியாது. திவ்யா, இது எப்படி துரோகமாகும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் போறேன். திவ்யா.